ஒரு காலத்துல எல்லாம் ஒரு நபர் மற்ற நபருக்கு பண பரிவர்த்தனை செய்யணும்னா என்ன தெரியுமா செய்வாங்க? மெனக்கெட்டு பேங்க்குக்கு போய் அந்த இடத்துல ஒரு செல்லானை எடுத்து அதை கைகளால் எழுதி ஃபில் பண்ணி ஒரு நீண்ட நெடிய கியூ இருக்கும். அந்த கியூல காத்து நின்று அந்த செல்லானை கொண்டு போய் கொடுப்போம். அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? டேட்டு தப்பா இருக்கு, டினாமினேஷன் தப்பா போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த கரெக்ஷன்லாம் சரி செய்துட்டு மறுபடியும் லைன்ல நின்று கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வருவோம். ஒரு நாள் 2 நாட்களுக்கு பிற்பாடு அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த பணம் போய் சேர்ந்து விடும். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ்ல 99% இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனை வருகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இப்போ இந்த காலத்துல ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பண பரிவர்த்தனை செய்யணும்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடலாம்? அப்ளிகேஷன் இருக்கு, அதுல இருந்து இன்னாருக்கு 15,000 ரூபாய் அனுப்பணும், இன்னாருக்கு 10,000 ரூபாய் அனுப்பணும், இன்னாருக்கு 5,000 ரூபாய் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல சோஃபா மேல காலுக்கு மேல காலை போட்டு 5,000 ரூபாய் போடுற இடத்துல 50,000 ரூபாய் போட்டு அனுப்பி விட்டுறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் சொல்ல அது நான் கேட்டேன். அவர் ரொம்ப சோர்ந்து இருந்தார். வழக்கமா ஆபீஸ்ல யாராவது சோர்ந்து இருந்தாங்கன்னா எப்படியாகிலும் இயேசு குறித்து அவர்கிட்ட போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் கேட்பேன், பிரதர் என்னாச்சு, ஏன் சோர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய தம்பி ஒருத்தருக்கு அவர் மெடிக்கலுக்காக ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு 25,000 ரூபாய் பணம் கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்துல சம்பளம் வாங்கி அப்பதான் வச்சிருந்தேன். அவர் சம்பளம் வாங்கின மறுநாள் கேட்ட உடனே என் தம்பி தானேன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் அனுப்புறதுக்கு அவருடைய ஜிபே நம்பரை டைப் பண்ணி நான் அனுப்பினேன். ஆனா அது வேற ஒரு நபருக்கு போயிருச்சு. அல்லேலூயா. அப்போ இது உலகத்துல வாழுகிற மக்கள் எல்லாரும் எதைத்தான் எதிர்பார்க்கிறோம்? சுகபோகமாய் வாழுகிறதைத்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. முன்ன ஒரு காலத்துல எல்லாம் சபை எப்படி இருக்கும்? ஓலை கொட்டாயில தான் இருக்கும். சபையில இந்த சேர் எதுவுமே இருக்காது. இப்பெல்லாம் இருக்கிற சர்ச்சில் நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் உங்க சர்ச்சில் ஏசி இருந்தா சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. உங்க சர்ச்சில் நல்ல இசைக்கருவிகள் இருந்தா சொல்லுங்க. நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கிற கலைஞர்கள் இருக்கிறாங்களா? பாஸ்டர் எவ்வளவு நேரம் மெசேஜ் எடுப்பாரு? 1/2 மணி நேரத்துக்கு மேல போயிட்டுனா எனக்கு வேலை இருக்கு, அதனால நான் போகணும். ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான காரியத்துல மாத்திரம் பிள்ளைகள் சுகபோகமான காரியங்களை தேடல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனா ஒண்ணு மாத்திரம் கருத்துல கொள்ளணும், நம்ம பிரயாசப்படுகிறதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென்.